கிங் எபிசோட் 11. ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு நகராமல் அக்ஷராவையே பார்ப்பதை உணர்ந்த கார்த்திக் வேகமாக அவனுடைய தோளில் இடித்தான். நான் சொல்றதும் காதல விழலையா? இந்த சீட் அக்ஷரா மேடத்துக்காக ரிசர்வ் ஆயிருக்கு என்று சத்தமாக கத்தி சொன்னான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் தான் உட்கார போன சீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அப்படியா, ஆனா இந்த சீட்ல நீ சொல்ற மாதிரி பேர் எதுவும் எழுதி வைக்கலையப்பா என்று நக்கலாக கேட்டான். பதில் சொல்ல முடியாத கார்த்திக் பற்களை நரநரவென கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது. அக்ஷரா மேடமா? யாருங்க? ஹரிஷ் புருவங்களை உயர்த்தியபடி கார்த்திக்கை கேட்க, என்ன உனக்கு அக்ஷரா மேடம் யாருன்னு கூட தெரியாதா என்று இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தான் கார்த்திக். சற்று முன்பு ஹரிஷ் அவனுடைய மூக்கை உடைத்ததற்கு பழிவாங்க நினைத்தவன், இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று கடுப்பாக கேட்டான். அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை கேட்டு அக்ஷராவின் முகம் இறுக ஹரிஷின் பக்கத்தில் நின்ற சந்தனா சங்கடத்தில் நெளிந்தாள். அவளுக்கு கார்த்திக்கின் மீது ஆத்திரமாக வந்தது. அக்ஷரா வேறொரு டேபிளில் உட்கார்ந்திருந்ததை சந்தனா ஏற்கனவே நோட் பண்ணியிருந்தாள். கார்த்திக் தான் வேண்டுமென்றே அவளுக்கு புதிய சீட் அரேஞ்ச் பண்ணி தருவதாக கூறி இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்பது சந்தனாவிற்கு நன்றாகவே புரிந்தது. தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா சக்சஸ்ஃபுல்லாக முடித்துக் கொண்டு வந்ததில் கார்த்திக் அவள் மீது பயங்கரமான பொறாமையில் இருந்தான். அதனால் அவளை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தான். சுற்றியிருந்தவர்கள் அந்த சண்டையை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அதனால் கூச்சத்துடன் எழுந்த சந்தனாவை திரும்பி பார்த்த ஹரிஷ், என்னாச்சு பேபி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அக்கறையுடன் கேட்டான். இல்லை என தலையாட்டிய சந்தனாவிற்கு அந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று குழப்பமாக இருந்தது. தப்பு முழுவதும் கார்த்திக்கின் மீதுதான். ஆனால் அவன் அனுராதா பாட்டியின் பிரியத்துக்குரிய பேரன். அதே போன்று அந்த அக்ஷரா பாட்டியின் ஸ்பெஷல் கெஸ்ட் என்பது சந்தனாவிற்கு தெரியும். அதே சமயம் ஹரிஷை இடம் மாறி அமரச் சொல்லி அவனின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் 2 பக்கமும் பள்ளத்தாக்கியிருக்கும் மலை உச்சியில் நிற்பதைப் போல தவித்தாள் அவள். இப்பொழுது ஏதோ ஒரு பக்கத்தில் குதித்தே ஆக வேண்டும். சந்தனாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த திலகா எதுவுமே பேசாமல் இந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளுக்குள் ஹரிஷ் அந்த சீட்டை அக்ஷராவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஹரிஷின் அந்த இறுக்கமான தோற்றம் அவருக்கு புதியதாக இருந்ததால் அதை வெளியே சொல்லும் துணிச்சல் வரவில்லை. ஹரிஷ் நகராமல் இருப்பதைக் கண்டு பொறுமை இழந்த கார்த்திக், உனக்கு நான் பேசுறது புரியலையா? இந்த சீட்டை விட்டு மாறி உட்கார சொல்லி இத்தோட 10 தடவை சொல்லிட்டேன், செவிடா நீ தலிடா என்று கூறியவன், அக்ஷரா மேடம் நீங்க இந்த சீட்ல உட்காந்துக்கோங்க என்றான். ஹரிஷ் அப்போதும் ஒரு இன்ச்சு கூட அசைந்து கொடுக்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் அக்ஷரா முகத்தை சுளித்தாள். பாட்டியும் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சந்தனா கடைசியில் விட்டுக் கொடுத்து போகலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். கார்த்திக் காட்டு கத்தலாய் கத்தியும் அசராமல் நின்றிருந்த ஹரிஷை பார்த்தவள், ஹரி ப்ளீஸ் எனக்காக நீ சீட்டு மாறி உட்கார முடியுமா என்றாள். சந்தனா சும்மா சொன்னாலே ஹரிஷ் அதை செய்வதற்கு தயாராக இருந்தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடைய பெயரை முன்பு போலவே சுருக்கி வேறு கூப்பிட்டது ஹரிஷின் மனதிற்குள் சாரல் அடிக்கச் செய்தது. கண்டிப்பா பேபி, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்றவன் அந்த சீட்டை விட்டு கொடுத்து விட்டு சந்தனாவிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தான். கார்த்திக்கிற்கு கோபமாக வந்தது. ஆனால் அக்ஷராவின் முன் தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் முகத்தை சிரித்தது போல வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தான். சந்தனாவின் அருகில் அமர்ந்த அக்ஷரா அவளுடைய கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜுவல்லரி பிசினஸில் இருக்கும் அவளுக்கு பார்த்த உடனேயே அது உண்மையான ட்ரீம் லவர் என்பது தெரிந்துவிட்டது. அக்ஷராவிற்கு ரொம்ப நாட்களாகவே அந்த நெக்லஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவர்கள் ஜுவல்லரி பிசினஸில் இருந்த போதும் அந்த நெக்லஸ் அவளுடைய கைகளுக்கு கிடைக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தது. தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல வித்தியாசமாக உணர்ந்த சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அக்ஷரா தான் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட ஏதாவது தப்பா இருக்கா என்று கேட்டாள். அச்சோ சாரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்க கழுத்தில் இருக்கிற ட்ரீம் லவர் நெக்லஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை என்றவளின் குரலில் பொறாமை பளிச்சென தெரிந்தது. சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அக்ஷராவின் ஃபேமிலி பிசினஸ் என்ன என்பது அவளுக்கு தெரியும். அவர்களாலேயே வாங்க முடியாத ஒன்று தன்னிடம் இருப்பதை நினைத்து அவளுக்கு பெருமையாக இருந்தது. அக்ஷரா போன்ற ஒரு பெண் தன்மேல் பொறாமைப்படுவாள் என்று அவள் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த ஃபீலிங் சந்தனாவிற்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது. இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தது என்று பதிலளித்தாள் சந்தனா. புரிந்து கொண்டது போல தலையசைத்த அக்ஷரா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் வாங்கி தர சொல்லணும். அவர் எனக்கு ஒன்றும் கிஃப்டா வாங்கி தர வேண்டாம். இந்த நெக்லஸுக்கு என்ன ரேட் ஆகுமோ அதை விட டபுள் மடங்கா நான் பே பண்ணிடுறேன் என்றாள். என்ன டபுள் மடங்கா? சந்தனாவும் அக்ஷராவும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்தார்கள். ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸின் விலையே கிட்டத்தட்ட 30 கோடி என்று அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தார்கள். அதன் டபுள் மடங்கு என்றால் 60 கோடி. அங்கிருந்த பலரின் சொத்து மதிப்பு கூட அவ்வளவு தேராது. அக்ஷரா குடும்பத்தின் ஸ்டேட்டஸ் எந்த அளவிற்கு ஸ்ட்ராங் ஆனது என்பது அவர்களுக்கு புரிந்தது. திலகா தன் மகள் எதுவும் பேசாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்து டேபிளுக்கு அடியில் அவளுடைய காலை மெதுவாக உதைத்தார். நீ எப்படி சில மாதிரி உட்கார்ந்துக்க? அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு திலகா கூற தன் தாயை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அதன் பிறகுதான் அங்கிருந்த அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள். வேறு வழியில்லாமல் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து போனை வெளியே எடுத்தாள் அவள். அவளது கான்டாக்ட் லிஸ்டில்
அசோக்கின் நம்பரை தேடி எடுத்தவள் அவனுக்கு கால் செய்துவிட்டு காத்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா செய்வதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவள் யாருக்கு போன் செய்கிறாள் என்பதை அவனால் கெஸ் பண்ண முடிந்தது. அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அது அசோக்காகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். அக்ஷரா அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்தனா போனை ஸ்பீக்கரில் வைத்தாள். திலகா மகளின் போனை எட்டி பார்க்க அதில் அசோக்கின் பெயர் தெரிந்தது. அதை பார்த்த அவரின் முகம் சுருங்கியது. ஹரிஷ் இருக்கும் திசையை பார்த்தவர், என்ன அசோக் தான் அதை வாங்கி கொடுத்தானா? இந்த விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார். ட்ரீம் லவர் நெக்லஸை பற்றி எல்லாம் அதிகம் கேள்விப்படாத அவர் அது ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருள் என்று மட்டும் தான் நினைத்திருந்தார். இன்றைக்கு அங்கே இருந்தவர்கள் 30 கோடி 60 கோடி என்ற போதுதான் அதனுடைய மதிப்பு என்ன என்பதே அவருக்கு புரிந்தது. ஒரு பாரில் அமர்ந்து ட்ரிங்க்ஸ் குடித்துக் கொண்டிருந்த அசோக்கின் போன் திடீரென அடித்தது. ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அவன் காயப்படுத்தியதால் அசோக்குடனான பிசினஸ் கனெக்ஷனை தொடர விரும்பவில்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இதனால் அசோக்கின் பினான்சியல் நிலைமை மிக மோசமாக மாறியிருந்தது. அதோடு அவருடைய கம்பெனியில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட அசோக்கின் பெரும்பான்மையான சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இதனால் ஒரே ராத்திரியில் கிட்டத்தட்ட நடு தெருவுக்கு வந்திருந்தான் அவன். அதில் கொடுமை என்னவென்றால் இதுவரை ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்த யாரை காயப்படுத்தினான் என்பதை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த சோகத்தை தான் குடித்து ஆற்றிக் கொண்டிருந்தான். அதனால் போன் அடித்த போது அதன் டிஸ்பிளேவில் தெரிந்த பெயரை கூட பார்க்காமல் போனை ஆன் செய்து காதில் வைத்தான். ஹலோ, யாரது? லேசான குளறலுடன் அவன் கேட்க ஸ்பீக்கரில் போட்டு இருந்த சந்தனாவிற்கு ஒரு நிமிடம் தர்ம சங்கடமாக இருந்தது. என்னவன் எப்பவுமே நம்ம கிட்ட ரொம்ப சாஃப்டா தானே பேசுவான், இன்னைக்கு என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு என்று நினைத்தவள், அசோக் நான் தான் சந்தனா பேசுறேன் என்று கூறினாள். சந்தனா தன் பெயரை கூறியவுடன் இருண்டு கிடந்த அசோக்கின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. சாரி சந்தனா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதான் கொஞ்சம் ஹார்ஷா ஆன்சர் பண்ணிட்டேன். சொல்லு என்ன விஷயம் என்றான். அசோக், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கி தர முடியுமா என்று கேட்டாள். நீ அந்த ஃபேக் ட்ரீம் லவர் நெக்லஸை பத்தி கேட்கிறியா என்றான் அவன். என்ன ஃபேக்கா? சந்தனா முகம் சுளித்து போனை பார்த்தாள். அக்ஷராவும் அதை ஆச்சரியமாக பார்த்தாள். சந்தனா போட்டிருப்பது நிச்சயம் போலியாக இருக்க முடியாது. நகையை பற்றி நன்கு தெரிந்த அவளின் கணிப்பு நிச்சயம் தப்பாக இருக்காது. கண்டிப்பாக அது ஒரிஜினல் தான். அசோக் அந்த பக்கம் பெரும் மூச்சு விட்டான். ஆமா, அது காப்பி தான். ஆனா உன் ஹஸ்பண்ட் தான் அதை தூக்கி எரிஞ்சிட்டானே. நல்ல வேளை அது உடையில. நான் பத்திரமா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா இப்பவே அனுப்பி வைக்கிறேன் என்றான். அதை கேட்டு சந்தனா நம்ப முடியாத குழப்பத்தில் இருந்தாள். இந்த நெக்லஸ் அசோக் கொடுக்கலன்னா அப்புறம் யார் கொடுத்திருப்பா? நமக்காக இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி இந்த காஸ்ட்லியான கிஃப்டை யார் வாங்கியிருப்பாங்க? அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போனை கட் செய்த சந்தனா அக்ஷராவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே சங்கடப்பட்டாள். அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிவதை கண்டவள், ஐம் சாரி மேம், இந்த நெக்லஸ் எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னே தெரியல என்று வெட்கத்துடனும் சங்கடத்துடனும் சொன்னாள். இட்ஸ் ஓகே சந்தனா, எனக்கான ட்ரீம் லவரை கண்டுபிடிக்கிற நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் என்று சொன்ன அக்ஷரா ஒரு பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டாள். இப்போது சந்தனாவிற்குத்தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதற்குள் பார்ட்டி தொடங்கிவிட்டதால் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சந்தனா சாப்பிட ஆர்வமே இல்லாமல் தட்டில் இருந்த ஃபுட்டை கிளறிக் கொண்டிருந்தாள். அப்போது எதேச்சையாக ஹரிஷை பார்த்த சந்தனாவிற்கு, நான் உனக்கு உண்மையான ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கி தரேன் என்று அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அப்போ ஒருவேளை ஹரிஷா இருக்குமோ? இத்தனை நாட்களில் முதல் முறையாக அவளுக்கு ஒரு உருப்படியான சந்தேகம் வந்தது. இப்ப கூட 4 crores ஈஸியா கொண்டு வந்து கொடுத்தானே, அப்ப அவன் தானோ? சச்சா இருக்காது. இப்பதான் யார்கிட்டயோ 4 crores கடனா வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி அவனால ட்ரீம் லவர் நெக்லஸுக்கு தனியா செலவு பண்ணியிருக்க முடியும்? வாய்ப்பில்லை. ரொம்ப நேரமாக இதை பற்றியே யோசித்த சந்தனா அந்த நெக்லஸை ஹரிஷ் வாங்கியிருக்க முடியாது என்ற தப்பான முடிவுக்கு வந்தாள். அதே சமயம் அக்ஷராவை பார்த்த ஹரிஷுக்கு அவளை எங்கு பார்த்தோம் என்று ஞாபகம் வந்துவிட்டது. தியானா மீடியாவோடு கோஆபரேட் செய்ய பல கம்பெனிகள் இன்ட்ரெஸ்டாக முன் வந்தார்கள். அவனுடைய PA நிக்கிதா அவர்களின் டீடைல்ஸ் மற்றும் போட்டோக்களை சேகரித்து ஒரு ஃபைலாக அவனிடம் கொடுத்திருந்தாள். அதில் அக்ஷராவின் ஃபேமிலி போட்டோவும் இருந்தது. அவர்களின் கம்பெனியும் தியானாவோடு இணைந்து வேலை செய்வதற்காக ப்ரப்போசல் அனுப்பியிருந்தார்கள். அக்ஷராவின் முகம் ஈஸியாக மனதில் பதியக்கூடியது என்பதால் அவனுக்கு அரைகுறையாக ஞாபகம் இருந்தது. அக்ஷரா இந்த சின்ன வயதிலேயே அவர்களுடைய கம்பெனியின் டெப்டி பிரசிடென்டாக பொறுப்பில் இருந்தாள். அதற்கான திறமையும் அவளிடம் இருந்தது. ஹரிஷ் அவளை சற்று ஆர்வத்துடன் கவனித்தான். அவளுடைய டிரெஸ் மட்டும் காஸ்ட்லியானதல்ல, அவள் விரலில் போட்டிருந்த அந்த சிம்பிளான ரிங்கின் விலை சென்னையின் சென்டரான இடத்தில் ஒரு 4 BHK அபார்ட்மெண்ட் வாங்குவதற்கு போதுமானது. மற்றவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம், பட் ஹரிஷால் ஒரு பார்வையில் அதை சொல்லிவிட முடியும். அக்ஷரா அணிந்திருந்த அந்த மோதிரம் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி. ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு காரணம்
அவன் சிறு வயதிலிருந்தே தன் தாத்தாவுடன் இருந்ததுதான். ஹரிஷ் விவரம் தெரிந்த வயதிலிருந்தே பல்வேறு பிசினஸ் உரையாடல்களுக்கு மத்தியில் தான் வளர்ந்தான். அதோடு பயிற்சியின் மூலமாக ஹரிஷ் இன்னொரு ஸ்பெஷலான திறனையும் பெற்றிருந்தான். இந்த மாதிரியான பழங்கால பொருட்களை கண்டறிந்து மதிப்பிடுவது பற்றி அறிந்து கொள்ள அவனுடைய 10 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களை உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு அப்ரைசருடன் செலவிட்டிருந்தான். அக்ஷரா அணிந்திருந்த ரிங் ஒரு யூனிக் டிசைனை கொண்டிருந்தது. பியோர் கோல்டு பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த மோதிரத்தில் ஒரு சிறிய தங்க பூவின் மத்தியில் ஒரிஜினல் ரூபி கல் பதிக்கப்பட்டிருந்தது. அது ஏதோ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதை ஹரிஷால் கண்டறிய முடிந்தது. அந்த ஒற்றை ரூபிக்கல் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா சந்தனாவுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரிங் வாங்கி தரணும். ஹரிஷ் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அனுராதா ஸ்டேஜில் ஏறினார். ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப சந்தனா தியானா மீடியா கூட சக்சஸ்ஃபுல்லா நடந்த பிசினஸ் டீலிங்கோட சீக்கிரட்டை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறா. சந்தனா ஸ்டேஜுக்கு வாமா. நீ எப்படி அதை சாதிச்சேன்னு எங்க எல்லார்கிட்டையும் சொல்லு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் என்றார். எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவள் ஸ்டேஜுக்கு செல்லவில்லை. நின்ற இடத்திலிருந்தே ஒரு கூச்சத்துடன் பாட்டியை பார்த்து அவள் பேச தயாரானாள். சந்தனா என்ன சொல்ல போகிறாள் என ஹரிஷும் கார்த்திக்கும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்தனர்.